கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. குறிப்பாக ஆண்டவர் எல்லா விதமான வியாதிகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் நம்மை விட்டு விலக்கி அவருடைய சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிறைத்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே 22வது அற்புதமாக வேத அறிஞர்களால் கணக்கிடப்பட்டிருக்கிற அற்புதத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28வது வசனம் வரை இந்த அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தியாளரும் இந்த அற்புதத்தை பதிவு செய்திருக்கிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை இந்த அற்புதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சுவிசேஷங்களில், இந்த 2 நற்செய்தி பகுதிகளில் மட்டுமே இந்த அற்புதம் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த அற்புதத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், இயேசு சீரோபேனிக்கேயா ஸ்திரீயின் மகளை குணமாக்குதல் என்று சொல்லி நாம் தலைப்பு கொடுக்கலாம். இயேசு சீரோபேனிக்கேயா ஸ்திரீயின் மகளை குணமாக்குதல். மத்தேயு நற்செய்தி நூலை நாம் இன்றைக்கு சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். பொதுவாக இந்த அற்புதத்தை நாம் வாசிக்கின்ற போது நமக்குள்ளாக பல கேள்விகள் எழும்புவது உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது தன்னிடத்தில் வந்த எவருக்கும் இல்லை என்று அவர் பதில் சொன்னதே கிடையாது. தன்னிடத்தில் வந்த எவரையும் புறம்பே தள்ளியதும் இல்லை, தள்ளுவதும் இல்லை. ஆனால் இந்த ஒரு அற்புதத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை 3 முறை புறக்கணித்தது போல நாம் இந்த பகுதிகளிலே வாசிக்க முடியும். முதலாவதாக பார்க்கின்ற போது 23வது வசனத்திலே இந்த சீரோபேனிக்கேயா ஸ்திரீயானவள் இயேசுவினிடத்திலே வந்து சொன்ன உடனே இயேசு கூறிய பதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 23வது வசனத்தில் முதல் பகுதியில் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவள் கண்டுகிடவே இல்லை. பார்த்தார், பார்த்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டார். அப்படி கூட நம்ம வைத்து கொள்ளலாம். முதல் முறையாக அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் பதில் கூறாமல் புறக்கணித்தது போல அந்த இடத்திலே தோற்றமளிக்கிறார். 2வது முறை எப்போ புறக்கணிக்கிறார் என்றால் 24வது வசனத்திலே 23வது வசனம் 24வது வசனம் சீஷர்கள் இப்போ அந்த ஸ்திரீக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இவள் ஓயாம நம்ம பின்னாலே வாரால, இவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து 24வது வசனத்துல பதில் சொல்லி மறுப்பை தெரிவிப்பது போல அங்கு தன்னுடைய பதிலை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் நான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுப்பான ஒரு பதிலை அங்கு தெரிவிக்கிறார். 2வது முறை அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் மறுப்பு தெரிவிக்கிறார். 3வது முறை பாருங்கள் 26வது வசனத்துல இப்போ நேரடியா அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் மறுப்பு தெரிவிக்கிறார். முதலாவது அவளை கண்டுகிடவே இல்லை. 2வது அவளுக்காக பரிந்து பேசுகிறவருடைய பேச்சையும் இயேசு பெரிதாக எண்ணவில்லை. 3வது அந்த ஸ்திரீயின் இடத்திலே ஆண்டவர் மறுப்பு தெரிவிக்கிறார். பாருங்க 26வது வசனத்துல பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயை புறக்கணித்து பேசுவது போல ஆண்டவர் அங்கு பேசுகிறார். இப்போ இந்த பகுதியெல்லாம் நம்ம வாசிக்கின்ற போது ஏன் ஆண்டவர் இப்படி பேசணும்? தன்னிடத்துல ஒரு தேவைக்காக ஒரு பெண்மணி வந்திருக்கிறாள். அற்புதம் செய்து விட்டால் என்ன தவறு? நேரடியாக அற்புதம் செய்துவிட வேண்டியது தானே. இதுவரைக்கும் எல்லா அற்புதத்தையும் ஆண்டவர் அப்படித்தான் செய்திருக்கிறார். ஆனால் இந்த அற்புதத்தில் மட்டும் ஏன் அவ்வாறு செய்தார் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நமக்கு எழும்பலாம். அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அதை செய்தியின் உள்பகுதியிலே நாம் ஒவ்வொரு பகுதியாக நம்ம தியானிக்கலாம். இந்த சீரோபேனிக்கேயா ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கின்ற போது, சீரோபேனிக்கேயா அப்படிங்கிற அந்த பகுதி எங்கு இருக்கிறது என்றால் சீரியா தேசத்தில் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பெண்மணிக்கு சீரோபேனிக்கேயா தேசம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடவில்லை. ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர் அதை எழுதுகிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் நீங்கள் 24வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சீரோபேனிக்கேயா தேசத்தாளாகிய அப்படின்னு சொல்லி அங்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சீரியா தேசத்தை சார்ந்தவள் தான் இந்த பெண்மணி.
அது மட்டும் கிடையாது, இந்த பெண்மணி யூத இனம் கிடையாது, புறஜாதி இனம், ஜென்டைல் பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். புற இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. இயேசு கிறிஸ்து இப்போ எங்க போகிறார் அப்படின்னா, தீரு சீதோன் பட்டணங்களுக்கு வழியாக, அந்த எல்லை பகுதிக்கு வழியாக போகிறார். 21வது வசனத்தில் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15:21. இந்த தீரு சீதோன் பட்டணங்கள் முழுவதுமே புற இனத்தவர்கள் நிறைந்த பகுதி. யூத மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கும் தீரு சீதோன் பட்டணம் வாழ்ந்த அந்த மக்கள் பகுதிக்கும், இந்த தீரு சீதோன் பட்டணம் தான் எல்லை பகுதி. அந்த பார்டர்ல இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அவர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், யூதர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பேச மாட்டாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஆளுக்கு சண்டை போடுவாங்க. நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. யூதர்கள் சொல்லுவாங்க, நாங்க தான் பரிசுத்த ஜனம், நீங்களாம் அசுத்த ஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீரு சீதோன் பட்டணத்தில் வாழக்கூடிய புற இனத்தவர்கள் சொல்லுவார்கள், நீங்க ஒருவேளை பரிசுத்த ஜனமா இருந்தாலும் இருந்துட்டு போங்க, நாங்க எங்களுக்கு பரிசுத்த ஜனம் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளாக அவர்கள் இப்படி பெருமை பாராட்டி ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேச முடியாத மக்கள், பேசாத மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறார். சொல்ல போனால் இந்த தீரு சீதோன் பட்டணத்தில் வாழக்கூடியவர்கள் வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கின்ற போது உண்மையிலேயே அவர்கள் பிற இனத்தோடு கலந்த மக்கள். அதை நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மக்கள் தான் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்தாங்க. ஆகவே தான் யூதர்கள் அவர்களை வெறுத்தார்கள், யூதர்கள் அவர்களை ஒதுக்கினார்கள். ஆனால் இயேசு அந்த பகுதியிலேயும் சென்று, அந்த எல்லை பகுதிகளிலும் சென்று ஊழியம் செய்கிறார். அந்த சமயத்துல தான் இந்த பெண்மணி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினிடத்துல போனா தன்னுடைய மகளுடைய வியாதி நீங்கும் அப்படின்னு சொல்லி இங்கு அந்த பெண்மணி இயேசுவை தேடி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் இந்த பகுதியில் முரண்பாடான காரியம் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த பெண்மணியை ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கிட்டத்தட்ட நாய்க்குட்டிகளுக்கு சமமாக அந்த மகளை, அந்த பெண்மணியை பாவித்து இயேசு பேசுவது போல இங்கு நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏன் அவ்வாறு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் என்றால், இங்கு நாய்க்குட்டிகள் என்று சொல்லுகின்ற போது அது வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாயை குறிப்பதாக கிரேக்க பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கிரேக்க பாஷையிலே வீட்டிலே செல்லமாக வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிகளை குறிப்பதாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நம்ம இறை உணவு போடுகின்ற போது நாம சாப்பிட்ட சாப்பாட்டில் மிச்சத்தை தான் நம்ம போடுவோம். அதுதான் வழக்கம், அப்படிதானே? எல்லாருமே அப்படிதான். நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் ஓரமாக கழிச்சு போட்டதை தான் நம்ம நாய்களுக்கு போடுவோம். அதே ஒரு உருவகமாக ஆண்டவர் இங்கு இந்த மகளை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது இஸ்ரவேல் வீட்டார் திருப்தி அடையட்டும். முதலாவது நான் அனுப்பப்பட்ட நோக்கம் இஸ்ரவேல் மக்களுக்கு தான். அந்த நோக்கம் திருப்தியான பிற்பாடு, அதன் பிற்பாடு உங்களுக்கான காரியங்களை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறத மறைமுகமாக இங்கு இயேசு அந்த மகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். ஏன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், இந்த ஸ்திரீக்கு தன்னுடைய இனத்தினுடைய தவறையும், தன்னுடைய இனம் எவ்வாறு தவறு செய்து கொண்டிருக்கிறதையும் புரிய வைப்பதற்காக ஆண்டவர் இவ்வாறெல்லாம் அந்த பெண்மணிக்கு தன்னுடைய வார்த்தைகளினால உணர்த்துகிறதை நாம் இங்க பார்க்க முடியும். இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு ஒரு 3 காரியம் மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. அந்த 3 காரியத்துல தான் ஆண்டவர் ஏன் இந்த பெண்மணியை புறம் தள்ளுவது போல பேசினார் அப்படின்னு சொல்லி நமக்கு அதிலே தெளிவாக புரிய வரும். முதல் காரியமாக ஏன் இந்த அற்புதம், எப்படி இந்த அற்புதம் நடந்தது என்றால், இந்த பெண்மணி இயேசுவிடம் வருவதற்கு நான் என்கின்ற அகம்பாவ தடையை தாண்டி வந்தாள். நான் என்கின்ற அகம்பாவ தடையை தாண்டி வந்தாள். நான் ஏற்கனவே சொன்னேன், வசனம் 22வது வசனத்தின் முன் பகுதியை பாருங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்தில் வந்து, கானானிய ஸ்திரீ அப்படின்னா அந்த கானானியர்கள் அருவருப்பான சந்ததியிலே பிறந்தவர்கள், பிற இனத்தோடு கலந்தவர்கள். ஆகவே யூதர்களுக்கு அருவருப்பானவங்க.
இயேசு அந்த எல்லைக்கு உள்ளாக போகவில்லை. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது 21வது வசனத்துல, தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்படின்னா அந்த பட்டணத்தை ஒட்டி போனார், அந்த பட்டணத்துக்கு உள்ளாக போகல. யூதர்கள் பொதுவாக பிற இனத்தவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போக மாட்டாங்க அன்றைய காலகட்டங்கள்ல. இயேசு அந்த பட்டணத்தை ஒட்டி போகிறார். இப்ப என்ன நடக்கிறது என்றால், இந்த கானானிய ஸ்திரீ தன்னிடத்தில் இருந்த நான் என்ற அகம்பாவம், யூதர்களுக்கும் கானானியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் சண்டைகள், நான் என்கின்ற அகம்பாவம் பெருமை உண்டு ரெண்டு பேருக்குமே. இந்த கானானிய ஸ்திரீ அந்த அகம்பாவத்தை தூர தள்ளிவிட்டு யூதர்களுடைய தேசத்துக்குள்ளாக எல்லை பகுதிக்குள்ள உள்ளாக வந்து இயேசுவின் இடத்திலே வந்து தன்னுடைய குறையை சொல்லுகிறாள். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே அற்புதம் நடைபெறுவதற்கு இது மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. அந்த பெண்மணியின் இடத்துல காணப்பட்ட அந்த பொல்லாத குணத்தை தூர தூக்கி எரிஞ்சிட்டு கடவுளுடைய பாதத்துல வருகிறாள். எனக்கன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்துல என்ன பொல்லாத குணங்கள் காணப்படுகிறது? இந்த பெண்மணியின் இடத்துல, இந்த இனத்தை சார்ந்த மக்களிடத்துல நான் என்ற அகம்பாவம் காணப்பட்டது. அதை அவள் உடைத்தெறிந்து அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தாள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் இடத்துல வருகின்ற போது நமக்குள்ளாக காணப்படுகிற பொல்லாத குணங்களை முதலாவது அகற்றிவிட வேண்டும். அப்போதான் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, இந்த அற்புதம் நடைபெற என்ன காரணம் என்றால், இந்த பெண்மணி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டாள். முதலாவது நான் என்ற அகம்பாவத்தை உடைத்தெறிந்தாள். இரண்டாவது ஆண்டவரை பணிந்து கொண்டாள். 25வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இந்த கிரேக்க பாஷையில இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவரை ஆராதித்தாள் என்று சொல்லப்படுகிறது. முழு மனதோடு ஆராதித்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா கானானியர்கள், பிற இனத்தவர்கள் யூதர்களின் கடவுளை வணங்க மாட்டார்கள், யூதர்கள் வணங்குகிற கடவுளை வணங்க மாட்டார்கள். ஆனா இந்த பெண்மணி தன்னுடைய தெய்வத்தை விட்டுவிட்டு இயேசுதான் மேசியா என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க துவங்கினாள், ஆண்டவரை பணிந்து கொள்ள துவங்கினாள், ஆண்டவரை உளமாற ஆராதித்தாள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உளமாற ஆராதிக்கிறோமா? நம்முடைய வழிபாடுகள், கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, கணம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றது என்று ஒரு விசை இந்த பெண்மணியின் வாழ்க்கையிலிருந்து நாம சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில உளமாற நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரையும் ஆராதிப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்வோம், ஆண்டவரையும் ஆராதிப்போம், தேவையில்லாத காரியங்களில் எல்லாம் தலையிட்டுக் கொள்வோம் என்றால் ஆண்டவருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஆராதனை முழுமையாகாது. நாம முழுமையாய் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை, அதுதான் உண்மையான பொருள். ஆகவே நாம் முழுமையாய் ஆண்டவரை ஆராதிப்பது என்னவென்றால், கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி முழுமையாய் நடந்து ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மூலமாக நம்ம காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த பெண்மணி அதைத்தான் செய்தாள். கானானியர்கள் வேறு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தூர ஒதுக்கி தள்ளிவிட்டு இயேசுதான் மேசியா என்பதை உணர்ந்து அவரை பணிந்து கொள்வதற்கு தயாரானால் தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்துல காணப்படுகிற பொல்லாத விக்கிரக வழிபாடுகள், ஆண்டவருக்கு முதன்மையாய் கொடுக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தடுத்து நிறுத்துகிற பொல்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு கடவுளை உளமாற உள்ளத்திலிருந்து ஆராதிப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கடைசியாக, இந்த பெண்மணியின் இடத்துல காணப்பட்ட குணம், தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். எப்படி தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் ஒரு நாய்க்குட்டிக்கு உருவகமாக கற்றுக் கொடுக்கின்ற போது இந்த பெண்மணி அதை உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொண்டாள். அந்த வசனம் சொல்லுகிறது 27வது வசனம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இங்கு ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்னது போல, அவளுடைய பாவத்தை, அவள் இனத்தின் பாவத்தை உணர்த்துகிறார். அதே சமயத்துல அவள் தன்னை நம்பி வந்திருப்பதன்
அந்த நம்பிக்கையை சோதித்து அறிகிறார் இந்த வார்த்தையின் மூலமா. அந்த சோதனையில இவள் நான் நாய்தான், ஆனா நாயானது மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை தின்னுமே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறாள், தன்னுடைய பாவத்தையும் உணர்கிறாள். நான் நாய்தான் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுகிறாள். நான் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இனத்திலிருந்து பிறந்தவள் தான், ஆனா இப்போ நான் மனம் திரும்பி விட்டேன், இப்போ நான் உம்முடைய சமூகத்தில் வந்து விட்டேன் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் வெளிப்படையாக அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த உணர்த்துதலை அவளுக்கு கொண்டு வரும்படியாகத்தான் 3 முறை மறுதலிப்பது போல அங்கு அந்த சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் முறை அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. 2வது முறை சீஷர்கள் கேட்ட போதும் ஆண்டவர் மறுப்பான பதிலை சொன்னார். 3வது அந்த ஸ்திரீக்கே நேரடியாக மறுப்பான பதிலை சொன்னார். ஏனென்றால் தன் பாவத்தை அவள் உணர வேண்டும். இந்த 3 முறையும் இயேசு அந்த இடத்துல புறக்கணித்தது போல தோற்றம் அளிக்கவில்லை என்றால், நான் நினைக்கிறேன் அந்த பெண்மணி தான் நாய்தான், தான் தவறான சந்ததியில் பிறந்த மகள்தான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாள். அநேக நேரங்கள்ல ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான். சில நேரங்கள்ல நாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மறுப்பான பதில்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆண்டவர் வாயை மூடிக்கொண்டு இருப்பது போல தோற்றம் அளிக்கலாம். எதற்காக வென்றால், நம்மிடத்தில் என்ன இன்னும் குறை இருக்கிறது, இன்னும் நான் எந்த இடத்திலே சரிந்து காணப்படுகிறேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறார். இந்த சீரோபேனிக்கே பெண்மணியினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நாய்க்குட்டி என்று சொன்னதற்கும் 3 முறை மறுதலித்த அந்த ஒரு சம்பவத்திற்கும் காரணம் தான் பாவி என்று உணர்த்தவும், தன்னுடைய விசுவாசத்திலே அவள் நிலைத்து நிற்கிறாள் என்பதை சோதித்து அறியவும் தான் ஆண்டவர் அந்த காரியத்தை அனுமதித்தார். ஆகவே அந்த சோதனையிலே அந்த பெண்மணி வெற்றி கொண்டாள். அவள் சொன்ன அந்த மாத்திரத்துல தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைத்ததாக வேத வசனம் 28வது வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். தன்னுடைய பாவத்தை உணர்ந்த அந்த நேரம், தன்னுடைய விசுவாசத்தை கடவுளிடத்தில் வெளிப்படுத்திய அந்த நேரத்திலே அவள் தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். 3 காரியங்களை பார்த்தோம். நான் என்ற அகம்பாவத்தை அந்த பெண்மணி தூக்கி எறிந்தாள், தன்னை பணிந்து கொண்டாள், ஆண்டவருடைய சமூகத்துல பணிந்து வந்து ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை கொடுத்தாள். 3வதாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். நாமும் இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கடவுளுடைய சமூகத்திலே தாழ்த்தி நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.